இது கந்தசாமி சாலை, பெரியார் நகர். நான் இந்த வாசலில்தான் இங்கே நிற்கிறேன். இதற்கு முன்பு ஒரு பதிவு செய்திருந்தேன். அது என்னவென்றால் நீட் பேஸ்டு லைஃப், தேவையை தேடி வாழ்க்கை, தேவைக்கான வாழ்க்கை. அந்த வகையில் இன்று வேறு கோணத்தில் அதே விஷயத்தை நான் பேசப்போகிறேன். விஷயம் ஒன்றுதான் இருப்பா, ஆனால் அதன் அதை வேறு விதமாகத்தான் சொல்லப் போகிறேன். நீட் பேஸ் ஆப்பிரிக்க நாட்டில்தான் அந்த நீக்ரோக்கள் தான் முதலில் பல இடங்களுக்கு உணவை தேடி சென்றார்கள். எப்படி இந்த சிம்பன்சி அல்லது மனிதன் இவர்களுக்கு இடையே குரோமங்கியான் என்று சொல்கிறார்கள். அதுதான் மனிதர்களுக்கும் இந்த சிம்பன்சி மனித குரங்குக்கும் இடையில் உள்ள ஒரு நிலை. அதுதான் நம்முடைய மூதாதையர்கள். அவர்களிடம் நம் நாகரிகம் பெற்று வந்தோம். அப்பொழுது ஒரே இடத்தில் நமக்கு வேண்டிய பொருள்கள் கிடைக்கவில்லை. ஆதலினால் அவர்கள் நகர்ந்து சென்றார்கள். அதனால்தான் நகர்ந்து செல்வதே நகரமாகி நாகரிகமாக மாறியது. அந்த வகையில் இடம் மாறியவர்கள் முக்கியமாக யவனர்கள், அரேபியர்கள். எதற்காக அவர்கள் இங்கே தென்னாட்டிற்கு வந்தார்கள் என்றால், அவர்களுக்கு வேண்டிய அந்த வாசனை பொருள்கள் கேரளா, தமிழ்நாடு போன்ற இடங்களில்தான் அவர்களுக்கு கிடைத்தது. அதை யார் கொண்டு சென்றார்கள் என்றால் வணிகர்கள். வணிகம், வாணிபம் இப்படித்தான் வந்தது. ட்ரேடர்ஸ், மர்ச்சன்ட்ஸ். இன்று கூட அமெரிக்காவில் பலருடைய பெயர் மர்ச்சன்ட் என்றே இருக்கும். வேறு அவருடைய அதற்கு முன்பு வேறு ஏதாவது ஜோசப் மெர்ச்சன்ட் என்று இருக்கும். இதுபோல் இந்த வணிகம் செய்தவர்கள்தான் புலம்பெயர்ந்து சென்றார்கள். தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிகமாக அவர்கள் மரக்கலம் எடுத்து பல நாடுகளுக்கு சென்றார்கள். அவர்கள் வெறும் வியாபாரத்தை மட்டும் செய்யவில்லை, நம்முடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் அவர்கள் கொண்டு சென்றார்கள். உலகெங்கிலும் நாம் லிங்கத்தை காண்கிறோம். லிங்கம் என்றாலே ஏதோ சிவா என்று சொல்கிறார்கள். அது அல்ல. லிங்கம் என்றால் ஆண் உறுப்பு. பல இடங்களில் இருக்கிறது. நீங்கள் ஃபேலிக் ஸ்டோன் என்று தேடினால் உங்களுக்கு தெரிய வரும். நான் தேடினேன், அதை வைத்துத்தான் சொல்கிறேன். அப்படி எதற்காக அதை வைத்தான் என்றால் உங்களுக்கே புரியும். அதுபோல யோனி, பெண் உறுப்பு. நமக்கு இந்தியாவில் எங்கு சென்றாலும் இந்த யோனி லிங்கத்தை பார்க்க முடியும். காரணம் அதுதான் இயற்கை உற்பத்தி. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் அங்கே குழந்தை பிறக்கும், ஒரு வாழ்க்கையே தொடங்கும். எல்லோரும் ஆணும் பெண்ணும் தனியாக இருந்து வாழ்வதில்லை. வயது வந்த பிறகு திருமணம் செய்து கொள்கிறார்கள், குழந்தை குட்டிகளுடன் வாழ்கிறார்கள். அப்பொழுது அந்த தேவை எது என்றால் ஒரு குடும்பம். அந்த குடும்பம் வேண்டுமென்றால் இவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும். இப்படித்தான் பல குடும்பங்கள் பல நாடுகளில் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், பாலஸ்தீனம், அங்கே எத்தனையோ பேர் சண்டையில்
யூதர்கள் சண்டையினால் பலர் புலம்பெயர்ந்தார்கள். அவர்கள் வீடு திரும்பி வருகிறார்கள். ஏனென்றால் அங்கே சண்டை, உயிருக்கு பயந்து சென்றார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் தமிழ்நாட்டிலே அல்லது அரேபியர்களோ அல்லது யவனர்களோ இந்தியாவிற்கு வந்தார்கள் என்றால் வாசனை பொருள்களை தேடி வந்தார்கள். நாம் எல்லாம் கலாச்சாரத்தையும் மொழியையும் கொண்டு சென்றோம். அதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு, வித்தியாசம். எனவே யாரையும் குறைத்து மதிப்பிடவும் முடியாது. இதெல்லாம் தேவைகள் தான். அவருக்கு அந்த பொருள் தேவைப்பட்டது, இங்கே கிடைக்குது என்று தெரிந்தார்கள். அவர்கள் புலம்பெயர்ந்தார்கள். இடம் தேடி, உணவை தேடி ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அனைவருமே வந்தேரிகள் தான். நாம் எல்லாம் இன்று தமிழர்கள் என்று சொன்னாலும் நமது தொடக்கம் எங்கே என்றால் ஆப்பிரிக்க நாடுதான். இன்று நிரந்தரமாக நாம் வாழ்கின்றோம். நம் மொழி உலகெங்கிலும் இருக்கிறது என்றால் தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், அது நமது பாரம்பரியம். அங்கிருந்து கிடைத்தது தான் நமக்கு எல்லா பாரம்பரியமும். பல நாடுகளில் இப்பொழுது மதியம் கூட ஒருவர் கொரியாவை பற்றி சொன்னார்கள். அங்கே தமிழ் பேசப்படுகிறது. ஏனென்றால் செம்பவளம் என்ற ஒரு ராணி தமிழ்நாட்டிலிருந்து கொரியாவிற்கு போனார்கள். அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், அம்மா அப்பா வாங்க போங்க. இன்றும் அவர்கள் நடைமுறையில் இருப்பதாக ஒரு தமிழ் ஆராய்ச்சியாளர் அவர் சொன்னார். அந்த காணொளியை நான் பார்த்தேன். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியாமல் போனால் நாம் இருளில்தான் இருப்போம். எனவே நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் எதையும் மற்றவர்களிடம் தெரிவிக்க முடியாது, குழந்தைகளுக்கு சொல்ல முடியாது. எல்லோரும் புத்தகத்தை தேடி போவதில்லை. நூலகங்கள் இருக்கிறது. ஆனால் யாராவது படித்து சொன்னால்தானே. அப்படி படித்து சொன்னவர்கள் இன்று பல மேடைகளில் பேசுகிறார்கள். தமிழை பற்றி பேசுகிறார்கள், இலக்கணத்தை பற்றி பேசுகிறார்கள், நம்ம வாழ்க்கை முறைகளை பற்றி பேசுகிறார்கள், பண்பாடை பற்றி பேசுகிறார்கள், ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார்கள், வணிகர்களை பற்றி பேசுகிறார்கள். எல்லாவற்றையும் இன்று நம்மால் பேச முடிகிறது என்றால் அது நமது வளர்ச்சி, மொழி வளர்ச்சி. எல்லாவற்றையும் உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பல நாடுகளுக்கு சென்றுள்ளேன். அந்தந்த ஊருக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம், பொருள்கள். அப்படித்தான் பல காலனிகளாக முன்னே இருந்தது. இப்பொழுது தனித்தனி நாடுகளாக மாறிவிட்டன. படையெடுத்து போனார்கள், படையெடுத்து வந்தார்கள். இன்று நிரந்தரமாக எல்லாம் மாறிவிட்டது. இருந்தாலும் இன்னும் சில நாடுகள் ஆக்கிரமிக்கிறது, மக்களை விரட்டி அனுப்புகிறது, எல்லாம் நடந்து வருகிறது. இது செய்திகள் படித்தவர்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக பிபிசி தமிழ் அறிக்கை. மற்றவர்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரிவதில்லை. அதற்காகத்தான் நான் இது போன்ற பதிவுகளை பதிவிடுகிறேன். எனவே நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். என்னுடைய காணொளியை நீங்கள் முழுவதையும் காண வேண்டும். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். சரி என்று பட்டால் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் பகிர வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். எல்லோருக்கும் குட் நைட் சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.